ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க வரோம். பாக்கியலட்சுமியில் அடடே அடடே அப்படிங்கிற மாதிரி தான் அல்டிமேட் சீன். என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம பாட்டி வந்துட்டு வீட்டுக்கு வராங்க விஸ்குன்னு. அதாவது ஈஸ்வரி பாட்டியாக தாங்க சொன்னேன். எங்கே போகிறாங்கன்னா, நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாட்ட சொல்கிறாங்க. எங்கடி போகிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. எங்கே வந்திருக்காங்க? நம்ம கோபியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோடனே எத்தனை பேருக்கு சமைக்கணும்ட்டு வீரமாக கேட்டாங்க. இன்னும் வீர மாதிரி ரோபோ மாதிரி வந்தேன். இப்போ எத்தனை பேருக்குன்னு சொன்னோன்னே ஜர்க் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க சொல்கிற லிஸ்ட்டை பார்த்தா 150ங்கிறாங்க, 200ங்கிறாங்க, கலர்ன சாதம் வெரைட்டி ரைஸ் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. இது செய்யக்கூடிய ஒரே ஆள் யாரு? நம்ம பாக்கியா தான். அதனால பாக்கியாட்ட ஆர்டர் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்க சொல்லி வேற ஒருத்தவங்க மூலியமா பேசிட்டாங்க. பேசினதெல்லாம் சரிங்க, ஆனால் லொக்கேஷனை ஷேர் பண்ண வச்சுட்டீங்களே, கடைசியில் மண்டை மேலே இருக்க கொண்டையும் மறந்துட்டீங்களே. அதே கதை தான் இந்த இடத்துல. ஏன்னா லொக்கேஷனை ஷேர் பண்ணிச்சு அந்த பொண்ணு. இது தெரியாமல் நம்ம பாக்கியா எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே நிற்கிறாங்க. நின்னா கடைசியில் பார்த்தா இவங்க இடமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோபிக்கு ஷேம் பப்பி ஷேம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. கோபி இருந்துட்டு இவள்கிட்ட போய் நிற்க வச்சிட்டியேம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கடைசியில் யார் கைக்கு வருது? பாக்கியா கைக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வேற லெவல் சீன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டிக்கிட்டு சுற்றுறாங்க. வேற லெவல் பாக்கியா. நீங்கள் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம கெட்டதுன்னு நினைக்கிறவங்களால கூட நமக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சும்மாவா சொல்லுவாங்க? கடவுள் இருக்கான் குமார், அந்த கதை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியா ஒரு வழியாக அப்படியே நடந்து போயிட்டு, அத்தை நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இது வேற லெவல் சீனு. இது மட்டும் ராதிகாவுக்கு தெரிஞ்சது நம்ம கோபி அவ்வளவுதான். எப்படி ராதிகா ஆஃபீஸில் சாப்பிட்டு பார்ப்பாங்களே, சாப்பிட்டோன்னே கண்டுபிடிச்சிருவாங்கல்ல யாரோட சாப்பாடுன்னு. இன்னைக்கு வச்சு செய்ய போகிறான் செத்தான் சேகரு. சரி ஓகே, ஒரு வழியாக மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறேன். நம்ம கோபிக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.